உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். தென் சென்னையின் முக்கியமான தொகுதியான விருகம்பாக்கம் கடந்த 2011ஆம் ஆண்டுதான் உதயமானது. வில்லிவாக்கம் தொகுதியில் இருந்து பிரிக்கப்பட்ட விருகம்பாக்கம் தொகுதியில்தான் கோயம்பேடு வணிக வளாகம் போன்றவை இருப்பதால் கமிஷன் டெண்டர் என களை கட்டும் என்பதால் அந்த தொகுதியை பிடிக்க அரசியல் கட்சியினர் மத்தியிலேயே போட்டி நிலவும். அத்தோடு புதிதாக அரசியலுக்கு வந்திருக்கும் நடிகர் விஜயின் பூர்வீக தொகுதியும் விருகம்பாக்கம் தான் என்பதால் வருகிற தேர்தலில் கூடுதல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தற்போது விருகம்பாக்கம் தொகுதி சிட்டிங் எம்எல்ஏவாக வணிகர் சங்க பேரவைத் தலைவர் விக்ரமராஜாவின் மகன் பிரபாகர் ராஜா இருந்து வரும் நிலையில் வரும் தேர்தலில் அவருக்கு பாதகமான சூழலே நிலவுவதாக தகவல் வெளியாக இருக்கிறது. தாம் வணிகர் சங்க பேரவை தலைவராக இருப்பதால் தமிழகம் முழுவதிலும் உள்ள வணிகர்கள் ஓட்டை திமுகவிற்கு வாங்கி கொடுப்பதாக உறுதியளித்து மகன் பிரபாகர் ராஜாவுக்கு சிபாரிசு செய்து விருகம்பாக்கம் தொகுதிக்கு எம்எல்ஏ சீட்டு வாங்கினர். ஆனால் எம்எல்ஏ ஆன பிறகு பிரபாகர் ராஜாவின் செயல்பாடுகள் கடும் விமர்சனத்திற்குள்ளானது. எம்எல்ஏ பதவியை வைத்து சீரியல் நடிகை வீட்டிலேயே முழு நேரமும் தஞ்சமடைந்த பிரபாகர் ராஜா தொகுதி மக்களுக்கு எதுவுமே செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டும் இருக்கிறது. நடிகையுடனான நெருக்கம் காரணமாக சொந்த தந்தை விக்ரமராஜாவிடமே பகைத்து கொண்ட பிரபாகர் ராஜா மீது தலைமையும் நல்ல அபிப்பிராயத்தில் இல்லை என்கிறார்கள். இதுபோக நில அபகரிப்பு, கட்ட பஞ்சாயத்து என பல புகார்களில் பிரபாகர் ராஜா சிக்கி இருப்பதால் பரிந்துரை பட்டியலில் அவர் பெயர் கூட இல்லை எனவும் சொல்கிறார்கள். 2016ஆம் ஆண்டு எம்எல்ஏவாக இருந்த தனசேகரனுக்கு 2021 தேர்தலில் சீட்டு வழங்கப்படாத நிலையில் ஆத்திரமடைந்து அண்ணா அறிவாலய வாசலிலேயே தேம்பி அழுதார். மனைவிக்கு உதயசூரியன் சின்னம் பொறித்த தாலி வாங்கி போடும் அளவுக்கு திமுகவிற்கு விசுவாசமாக இருந்த தனக்கு சீட்டு கொடுக்க மறுப்பதா என கடந்த தேர்தலிலேயே ஆவேசமான தனசேகரனும் தலைமையை பல ரூட்டுகளில் அணுகி வருகிறாராம். அதற்கேற்ப தனசேகரன் தனக்குத்தானே ப்ரமோஷன் செய்யும் பணிகளில் ஈடுபட்டு வருகிறாராம். திமுகவில் நிலைமை இப்படி என்றால் அதிமுகவில் மும்முனையில் போட்டி வேகமெடுத்து வருகிறதாம். அந்த வரிசையில் முதலில் இருக்கும் முன்னாள் அமைச்சர் வளர்மதி நேரடியாகவே எடப்பாடி பழனிசாமியிடம் சீட்டு கேட்டு துண்டு போட்டு வைத்திருக்கிறாராம். அத்தோடு ஏற்கனவே விருகம்பாக்கம் தொகுதியில் எம்எல்ஏவாக இருந்த தென் சென்னையின் மாவட்ட செயலாளர் விருகை ரவியும் வளர்மதிக்கு போட்டியாக தீவிரம் காட்டி வருகிறார். 2021 தேர்தலில் வெற்றி வாய்ப்பை இழந்த விருகை ரவி தனது சமுதாய பலத்தை வைத்து சீட்டு வாங்க காய் நகர்த்தி வருகிறாராம். அத்தோடு அண்ணா தொழிற்சங்க செயலாளர் கமலக்கண்ணனும் ரேஸில் இருப்பதாக கூறப்படுகிறது. கடந்த காலங்களில் எம்எல்ஏ எம்பி தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைத்தும் கடைசி நேரத்தில் கை நழுவி போன விரக்தியில் இருக்கும் கமலக்கண்ணன் இந்த முறையாவது எப்படியாவது சீட்டு வாங்க வேண்டும் என கங்கணம் கட்டிக் கொண்டிருக்கிறாராம் கமலக்கண்ணன். பாஜகவிலும் சொந்த தொகுதி என்ற லாபியிலேயே தமிழிசை சவுந்தரராஜன் விருகம்பாக்கம் தொகுதியில் போட்டியிட ஆர்வமாக இருப்பதாக கூறப்படுகிறது. முறுக்கு மீசை தேர்தல் மன்னனுக்கு போட்டியாக அரசியலுக்கு வந்ததில் இருந்து அனைத்து தேர்தல்களிலும் போட்டியிட்டு வரும் தமிழிசை சவுந்தரராஜன் இதுவரை எந்த தேர்தலிலும் வெற்றி பெற்றதில்லை. ஆகையால் இந்த முறை நிச்சயம் வெற்றி பெற வேண்டும் என தமிழிசை முனைப்பு காட்டி வருகிறார். அத்தோடு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தென் சென்னையில் போட்டியிட்ட தமிழிசைக்கு மற்ற இடங்களை விட விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில் குறிப்பிட்ட அளவு வாக்குகள் கிடைத்திருக்கிறதா. குறிப்பாக சாதிக் பாஷா நகர், ஷேக் அப்துல்லா நகர் போன்ற இஸ்லாமியர் வசிக்கும் இடங்களில் கூட தமிழிசைக்கு கணிசமான வாக்குகள் கிடைத்திருக்கிறது என்ற நிலையில் எப்படியாவது சீட்டு வாங்க வேண்டும் என தலைமையை அணுகத் தொடங்கிவிட்டாராம் தமிழிசை. தமிழிசைக்கு போட்டியாக ரோகிணி தியேட்டர் உரிமையாளரான வினோஜ் பி செல்வமும் விருகம்பாக்கம் தொகுதியை கேட்பதாக சொல்கிறார்கள். கடந்த தேர்தலில் சேகர் பாபுவை எதிர்த்து துறைமுகம் தொகுதியில் போட்டியிட்ட வினோஜ் பி செல்வம் அந்த தொகுதியில் வெற்றி வாய்ப்பு கடினமாக இருப்பதாக கருதி விருகம்பாக்கம் தொகுதிக்கு ஷிப்டாக திட்டமிட்டிருக்கிறார்.
விருகம்பாக்கம் தொகுதிக்கும் தேமுதிகவிற்குமே சென்டிமெண்ட் இருப்பதால் அந்த கட்சியில் இருந்து யார் களமிறங்குவார் என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. கேப்டன் விஜயகாந்த் வீடு இருக்கும் தொகுதி என்ற நிலையில் வரும் தேர்தலில் தேமுதிகவில் பிரேமலதா விஜயகாந்த் அல்லது விஜய பிரபாகரன் அல்லது LK சுதீஷ் என 3 பேரில் யாராவது போட்டியிட வாய்ப்பு என சொல்கிறார்கள். அப்படி இல்லை என்றால் தேமுதிகவின் துணை செயலாளராக இருக்கும் பார்த்தசாரதியும் போட்டியிட வாய்ப்பு எனவும் கூறப்படுகிறது. கடந்த 2021 தேர்தலில் போட்டியிட்ட பார்த்தசாரதி வெறும் 1500 வாக்குகள் மட்டுமே வாங்கியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இது ஒரு பக்கம் இருக்க, புதிதாக களத்திற்கு வந்த விஜய் கட்சி சார்பில் விஜயின் நீண்ட கால ஓட்டுநர் ராஜேந்திரனின் மகன் சபரிநாதன் களமிறக்கப்படலாம் என தகவல் வெளியாக இருக்கிறது. இது தவிர அதிமுகவில் இருந்து தவேகாவிற்கு வந்த ஸ்டார் குணசேகரனும் முயற்சி செய்து வருவதாக கூறப்படுகிறது. உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.